வணக்கம். நான் உங்கள் சசிகுமார். எக்ஸாம் குருக்காணியிலிருந்து டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு 9 இயர்ஸா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் 4 இயர்ஸா தமிழ் இலக்கண கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட தமிழ் வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுக்க முழுக்க அவுட் சோர்ஸுடன் கூடிய ஸ்கூல் புக் கலந்த ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கான தமிழ் கிளாஸஸ் தான் இருக்கும். இதில் யார் யாரெல்லாம் படிக்கலாம்? குரூப் 2, குரூப் 4 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் படிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வீடியோ தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க போறோம். நம்ம கிளாஸஸ் படிச்சா கண்டிப்பா 80 மார்க்ஸ் மேல வந்து ஸ்கோர் பண்ணலாம். அது வந்து நான் வந்து உத்தரவாதம் தரேன். அண்ட் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்கலாம். எந்தெந்த புக் படிக்கலாம், புக் படிக்கணுமா, அந்த புக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்தெந்த புக் படிக்கணும் அப்படின்ற ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி அந்த புக்ல இருந்து நானே உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போறேன். இந்த புக்கு படிக்க முடியலனா கூட பரவாயில்ல. நாங்களே வந்து இதுக்கான கிளாஸஸ் வந்து எடுத்து குடுத்துருவோம். இப்ப நம்பி நீங்க இந்த தமிழ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எந்த வித ஏமாற்றத்தையும் குடுக்காது அப்படின்றத நான் இந்த இடத்துல தெளிவா வந்து தெரியப்படுத்திக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்கூல் புக் வந்து படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஸ்கூல் புக் பேஸ்டு தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாமே ஸ்கூல் புக் தான் வந்து படிப்பாங்க. கண்டிப்பா என்ன படிச்சாகணும்? ஸ்கூல் புக் தான் வந்து படிச்சாகணும். அதனால 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்க வந்து படிக்கணும். இந்த தமிழ் புக்கு புதுசு மற்றும் பழசு 2மே படிக்கணும். நியூ அண்ட் ஓல்டு 2மே படிக்கணும். அதே மாதிரி 11த் இருக்கு, 12த் இருக்கு. 11த், 12த்ல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புத்தகம். இந்த சிறப்பு தமிழ் நீங்க வந்து கண்டிப்பா நியூ அண்ட் ஓல்டு வந்து படிக்கணும். 11த், 12த்ல மட்டும்தான் சிறப்பு தமிழ் வரும். இந்த 11த், 12த்ல இருக்கிற புது சிறப்பு தமிழ் படிக்கணும், பழைய சிறப்பு தமிழ் படிக்கணும். இப்ப பழைய சிறப்பு தமிழ் இருந்தா கூட டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு பழசு சிறப்பு தமிழ் இருக்குதா அப்படின்றதே வந்து டவுட்டா இருக்கும். ஆனா இருக்கு. சரிங்களா? பழைய சிறப்பு தமிழும் நீங்க கண்டிப்பா படிக்கணும். இது இல்லாம வேற என்ன படிக்கணும் அப்படின்னா, 2003 எடிஷன்ல இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ். நிறைய பேர் படிச்சிருக்கலாம். இப்ப 90s கிட்லாம் இருந்தீங்கன்னா, இதுல தான் வந்து ஸ்கூல் படிச்சு வந்திருப்பீங்க. 2003 எடிஷன்ல இருக்கிற தமிழ் புக்கையும் படிக்கணும். ஸோ ஓவராலா ஸ்கூல் புக் வந்து இவ்வளவுதான். 2003 எடிஷன் தமிழ் புக், அதுக்கப்புறம் பழைய தமிழ் புக், புது தமிழ் புக் 6th இருந்து 12th வரைக்கும். அதே மாதிரி 11th, 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ். இதுதான் வந்து நமக்கான பேசிக். அதுவும் புதுசு பழசு படிக்கணும். இதுதான் ஸ்கூல் புக்ல நீங்க வந்து படிக்க வேண்டியது. அடுத்து 2வது அவுட் சோர்ஸ் என்னென்னலாம் படிக்கலாம்? அவுட் சோர்ஸ் புக் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். அவுட் சோர்ஸ் புக் வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம பாக்குறது வந்து இளங்குமரனார் தமிழ் வளம் அப்படின்ற புத்தகம். இப்போ இப்ப ரீசெண்டா நடந்த எல்லா தமிழ் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரித்தெழுதி கேட்டிருக்கிறான். எங்க இருந்து கேட்டானே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் படுறீங்க. இந்த இளங்குமரனார் தமிழ் வளம் அப்படின்ற புக்ல இருந்து தான் வந்து உங்களுக்கான எல்லா பிரித்தெழுதியும் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய இடைச்சொல் தொடர் வித்தியாசமான கொஸ்டின்லாம் இருந்தது. அது எல்லாமே இளங்குமரனார் தமிழ் வளத்துல தான் கேட்டிருக்கிறாங்க. அது 2வது வந்து பாத்தீங்கன்னா மரபு தொடர். மரபு தொடர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அகரவரிசை புத்தகத்துல ஒரு 40 பேஜ் இருக்கும். இந்த 40 பேஜை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மரபு தொடர்ல இருக்கிற எல்லா கொஸ்டினும் வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்து மயங்கொலி சொல் அகராதி. மயங்கொலி சொல் அகராதி, மயங்கொலி சொல் இருக்குது. இப்போ அந்த எழுத்துக்கள் வித்தியாசப்படும் பொழுது நீங்க என்னென்ன மீனிங்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மயங்கொலி சொல் அகராதி ஒரு 200 பேஜ் கொண்ட புக் இது. இதை படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கலாம். அதை நம்ம வந்து எப்படி படிக்கணும்னா பேஜ் பேஜா பிரிச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 10 பேஜ், ஒரு டெஸ்ட்டுக்கு 10 பேஜ் அப்படின்ட்டு. இப்போ 20 நாள் 10 10 பேஜ் படிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து 200 பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு நாளைக்கு கண்டிப்பா 10 10 பேஜ் வந்து படிக்கணும். தமிழுக்கு நீங்க கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அடுத்த புக் வந்து பாத்தீங்கன்னா பழமொழி 400. இந்த பழமொழி 400 வந்து பழமொழியை வந்து குடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மிக்ஸ் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு பழமொழி குடுத்துட்டு அது சரியானது எது? சரியான ஒழுங்கமைத்த சொற்கள் எது? அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கும். இப்போ நீங்க வார்த்தைகள வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பீடி சாரி வார்த்தைகள மிக்ஸ் பண்ணி போட்டு, நீங்க வந்து சரியான ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஆட்சி சொல் அகராதி அப்படின்னு இருக்கு. ஆட்சி சொல் அகராதி அப்படின்றது வந்து கலைச்சொற்கள். கலைச்சொல் வந்து இது 1500 பேஜுக்கு பக்கம் வரும். 1000 பேஜுக்கு மேல வருதுங்க. இது கண்டிப்பா படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டம் தான். டிஎன்பிஎஸ்சி இதுல இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த புக் வந்து நாங்க எக்ஸாம் குரு காலி ஆப்ல வந்து எல்லா புக்கோட பிடிஎஃப்பும் வந்து நான் குடுக்குறேன். நீங்க அங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள மட்டும் படிக்கலாம். அது வந்தா அட்டெண்ட் பண்ணலாம். மத்தபடி நீங்க இத படிக்க முடியும்னா படிங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் கலைச்சொல் பொறுத்தவரைக்கும். அடுத்து 6வது புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அயற்சொல் கையேடு. தமிழ், இங்கிலீஷ் வார்த்தைங்க இல்லாம வேற வேற மொழி சொற்களும் நம்ம தமிழ்ல வந்து பயன்படுத்துறோம். வேற மொழி சொற்கள் வந்து எந்த மொழியிலிருந்து வந்துச்சு? அந்த மொழி சொல்லுக்கு தமிழ்ல என்ன மீனிங்கு? ஏன் நம்ம தமிழ் வார்த்தை பயன்படுத்துறதில்ல? இதுதான் அயற்சொல் அப்படின்ற டாபிக் கீழ நம்ம பார்ப்போம். இதுக்கும் புக் இருக்கு. இந்த புக் இல்லாம நிறைய அவுட் சோர்ஸ்லயும் நீங்க அயற்சொல்கள் வந்து படிக்கலாம். நான் வந்து அயர் சொற்கள உங்களுக்கு அவுட் சோர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு நான் வந்து கிளாஸ்ல வந்து பிடிஎஃப்-ஆவும், பிபிடி-ஆவும் வந்து நான் உங்களுக்கு வந்து குடுத்துடுறேன். அது இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த அயற்சொல் கையேடு அப்படின்ற புத்தகத்தையும் நீங்க வந்து படிக்கலாம்.
அடுத்து 7வது நம்ம பார்க்குற புக் வந்து தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படின்ற ஒரு புத்தகம். அடுத்து 8வது நம்ம பார்க்குற புத்தகம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு. 9வதா வந்து பாத்தீங்கன்னா பயன்முறை தமிழ் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்கு. பயன்முறை தமிழ்ல தான் நீங்க வந்து ஆபீஸ் ரிலேட்டடான கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து படிக்கலாம். அதுல இருக்கு உங்களுக்கு. அடுத்து 10வது புக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டு தமிழ் அகர முதலி அப்படின்ற சண்முகம் பிள்ளை எழுதின ஒரு புத்தகம். இது அகர முதலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்லும் பொருளும் தான். ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அகர வரிசையில் கொடுத்துருப்பாங்க. ஆவுல ஆரம்பிச்சு அந்த மாதிரி வரிசையா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அகர முதலி. இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கேட்கறாங்க. நீங்க ரீசெண்டா நடந்த எக்ஸாம்லாம் பார்த்துருக்கலாம். அதுல ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருப்பாங்க. அதுல ஓரெழுத்து ஒரு மொழியில நீங்க படிக்காத ஓரெழுத்து ஒரு மொழிலாம் வரும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் அகர முதலியில தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து தமிழ் பழமொழிகள் அப்படின்ற ஒரு புத்தகம். நவீன தமிழ் அகராதின்னு ஒரு புத்தகம். இதுவும் தமிழ் அகராதி தான். இது இல்லாம நன்னூல் எழுத்ததிகாரம், நன்னூல் இருந்து சொல்லதிகாரம், தொல்காப்பியம், லாஸ்டா தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படின்ற ஒரு புத்தகம். இது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 16 புத்தகங்கள் இருக்குது. இந்த 16 புக்கோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் குருக்காலி ஆப்ல வந்து போடுறோம். நீங்க வந்து அங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு அவுட் சோர்ஸ் புத்தகங்கள் இருக்குது. இது இல்லாம ஸ்கூல் புக். இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இலக்கண வகுப்பா வந்து எடுக்க போறோம். இப்போ அடுத்து டவுட் வரலாம். நிறைய படிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தை தான் சொல்லும் பொருளும் இருக்கு. சொற்பொருள் பத்தி கொடுக்குறாங்க. மரபு தொடர் பத்தி கொடுக்குறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா மனப்பாடம் தான் பண்ணணும். அதே மாதிரி மயங்கொலி இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா மனப்பாடம் தான் பண்ணணும். இதை எந்த வாத்தியாரும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலையும் உங்களுக்கு தியரியா தான் கொடுப்பாங்க. நீங்க நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க தான் வந்து மனப்பாடம் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் நீங்க தான் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டாபிக்ஸ்லாம் நாம எப்படி கவர் பண்ண போறோங்க அப்படின்னா சிலபஸ்ல உதாரணத்துக்கு நம்ம இதெல்லாம் டெஸ்ட்டா வந்து போட போறோம். நீங்க படிச்சுட்டு வந்து இதெல்லாம் வந்து டெஸ்ட்டா எழுதணும். அதாவது எப்படி படிக்கணும்னா முத நாள் 6th தமிழ் புக்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் மட்டும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா படிக்கணும். 6th புக்ல சொல்லும் பொருளும் 6th புக்ல இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக. 6th புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொல் இதெல்லாம் நீங்க வந்து கவர் பண்றீங்க. புது புக்கு பழைய புக் ரெண்டுமே சொல்லும் பொருளும்னா 6th புது புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் 6th பழைய புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் 6th புக்ல இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக. அதே மாதிரி பழைய புக்ல இருக்கிற பிரித்து எழுதுக. கலைச்சொற்களும் அந்த மாதிரி நீங்க வந்து படிக்கணும். கலைச்சொல் உங்களுக்கு பழைய புக்கில் கிடைக்காது. புது புக்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது கூடவே என்ன படிக்கணும் அப்படின்னா மரபு தொடர். இந்த மரபு தொடர் புத்தகத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு 40 பேஜ் தான் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போறோம்னா 40 பேஜ் ஃபர்ஸ்ட் 5 பேஜ் நீங்க என்ன பண்ணணும் இந்த டெஸ்டோட சேர்த்து வந்து படிச்சுட்டு வரணும். இப்போ 5 பேஜ் 8 நாள் 8 டெஸ்ட் 8 5 40 பேஜ் இந்த மரபு தொடரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து ஏதாவது ஒரு டெஸ்ட்ல இதே மாதிரி 6th தமிழ் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்ற டாபிக் சேர்த்திக்கலாம். மயங்கொலியும் 200 பேஜ் இருக்குது. இந்த 200 பேஜ் நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் ஒரு 6 பேஜ் 7 பேஜ் இப்படி நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு பேஜா பிரிச்சு நம்ம டெஸ்ட்டா வச்சு நம்ம வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்படிதான் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ ஓவராலா தமிழ் இருக்கக்கூடிய 85 மார்க் உண்டான சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த தமிழ் இலக்கண வகுப்புல கவர் பண்ணிடலாம். இதுல முழுக்க முழுக்க உங்களோட இன்வால்மெண்ட்டும் முக்கியம். வாத்தியார் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து அவங்களே பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. கிளாஸ் மட்டும் தான் வாத்தியார் எடுப்பார். நீங்க எப்படி படிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு இன்புட் போடுறீங்க அப்படின்றதுல எல்லாமே இருக்குது. ஸோ சிலபஸ் வந்து ஓவராலா நம்ம இப்படிதான் கவர் பண்ணி போறோம். இப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட் டாபிக்லாம் முன்னாடியே சொல்லிடுவோம். எந்த டெஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிடுவோம். இப்போ இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்றதையும் சொல்லிடுவோம். நீங்க இதை படிச்சுட்டு வந்து ஆப்லயே வந்து உங்களுக்கு கொஸ்டின் போடுவாங்க. அந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணி நீங்க வந்து படிச்சுட்டு வந்ததுல இருந்து வருதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். அதே மாதிரி எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க அதிலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படிதான் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ண போறோம். சிலபஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, அவுட் சோர்ஸ் புக்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா எக்ஸாம் குருக்காலி டெலிகிராம் சேனல்லையோ இல்லை ஒரு மெயில் பண்ணியோ நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தாலே நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரேன். ஸோ ஓவராலாக கம்ப்ளீட்டடா சிலபஸுக்கான விஷயம் இதுதான். சரிங்களா? ஸோ புக்ஸ் இதுதான் பார்க்க போறோம். அதே மாதிரி இதுதான் வந்து நமக்கான அவுட் சோர்ஸ் புத்தகம். இந்த அவுட் சோர்ஸ் புக்லாம் நீங்க படிக்கணும்னு இல்லை, நானே உங்களுக்கு எல்லாமே நோட்ஸ் எடுத்து கண்டிப்பா கொடுத்துருவேன். லாஸ்டா இதுதான் நம்ம டெஸ்ட்டா வந்து கவர் பண்ணக்கூடிய போர்ஷன். இப்படிதான் நம்மளோட கிளாஸ் வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து 80+ மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான எல்லா இதுவும் நான் கேரண்டி உங்களுக்கு வந்து தரேன். அதே மாதிரி நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு வரணும். ஸோ படிச்சுட்டு வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 80+ வந்து ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.